ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளா ஏதாவது ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி அமேசான்ல இல்ல ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கினேன். அது வந்து மிகவும் கேவலமான குவாலிட்டியில இருந்துச்சு. ஏன்னா அது 500 தான் வாங்கினேன். சரி, நம்மளோட பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் 500 இருந்து கொஞ்சம் காஸ்ட்லியா போனோம் அப்படின்னா ஒரு 3000 சம்திங் அந்த ரேஞ்சில் ஒரு மைக்ல ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அமேசான்ல இந்த டிஜிடெக் அப்படின்ற இந்த ஒரு மைக் இருந்துச்சு. இதுல என்னன்னா 40 மீட்டர்ஸ்க்கு ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறமாட்டி 6 ஹவர்ஸ்க்கு பேட்டரி இருக்கும், 360 டிகிரி சவுண்ட் கேப்சர் பண்ணும், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. அண்ட் இன்னொன்று இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ரவுண்டாக ஒரு மேகட் மாதிரி ஒரு மைக் இருக்கும்ல, அதே மாதிரி இருந்தனால சரி ஓகேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். சரி ரெடி இருக்குன்னு பார்க்கலாமா? மைக் ரிவ்யூ பண்ண போகிறோம். டிஜிடெக். வா, அழகா இருக்குப்பா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த மைக்கு. இன்னொரு மைக்கு இது ரிசீவர். இந்த பாக்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இது மேலே போட்டு யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே தான் இருக்குது ஆன் பட்டன், இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அது ஆன் பட்டன். சார்ஜ் போட்டுக்கலாம். ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாலியாக நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இந்த பின் வராது. ஸோ நார்மலான சி பின் தான் யூஸ் ஆகும். இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏசி சவுண்ட்லாம் கேட்டுச்சா கடமுடன்னு. இப்போ ரெக்கார்ட் ஆகிற வீடியோவில் எப்படி சவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நிஜமாவே செம்மையாக இந்த நாய்ஸ், பின்னாடி உள்ள அந்த நாய்ஸ்லாம் செம்மையாக கேன்சல் ஆகிருக்கு. இதுவும் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி மேக்னெட் வேணாம், இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு நிஜமாவே ஐடியா இல்லை. இது ஐஃபோனில் பழைய மாடல் இருக்குல்ல, அதில் உள்ளதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரிசீவரோட கனெக்ட் பண்ணிக்கிறது. நான் இதில் இன்னொரு மைக் இருக்குது, அவ்வளோதான். இது சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர், உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான மைக்குன்னு தான் சொல்லணும். நல்லா தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்ட் குவாலிட்டி. கையில் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மைக் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். சில மைக்லாம் 12,000 இருந்துச்சு, அதை விட அதிகமாகவே எல்லாம் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. பட் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நிறைய ஃபுட் vlogs, டிராவல் vlogs, ஃபுட் ரெசிபிஸ்லாம் வந்துட்டே இருக்கு. டு தி ஃபில்லஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை.